பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மக்கேதோனியர்கள் என்கிற தலைப்பிலே மக்கேதோனியர்கள் எப்படி பவுலுக்கு உதவிகரமாக இருந்தார்கள், எப்படி அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே மக்கேதோனியர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்த பொழுதும் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களில் தரித்திரருக்காக பொருள் சகாயம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக மனப்பூர்வமாக உதாரத்துவமாக உதவிகளை செய்தார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதே மக்கேதோனியர்கள் இன்னொரு காரியத்தை செய்தார்கள். என்ன என்பதை பார்ப்போம். வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதே கொரிந்து திருச்சபைக்கு, அதாவது கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11:9 வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும், வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஊழியத்தை செய்த பொழுது அவர் குறைவுபட்டார். அவர் சொல்றாரு, நான் கொரிந்து சபையில் கொரிந்து பட்டணத்தில் இருந்தபோது குறைவுபட்டேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். வார்த்தைகளை பாருங்க. பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். கொரிந்து திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், கொரிந்து திருச்சபை விசுவாசிகளே, கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே, நான் உங்களிடத்தில் ஊழியம் செய்த பொழுது நான் குறைவுபட்டேன். எனக்கு பொருளாதார குறைவுகள் ஏற்பட்டது. அந்த பொருளாதார குறைவோடு தான் நான் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தேன். அவர் அதை மட்டும் சொல்லலை, இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பாருங்களா. 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையில் கொரிந்து பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக மற்ற சபைகளிடத்தில் அவர் உபகாரங்களை உதவிகளை பெற்றுக்கொண்டார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்ற வார்த்தை தான், நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது குறைவுபட்டேன், நான் குறைவுபட்ட போதும் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். வார்த்தைகளை பாருங்க. அப்போ எங்கே இருந்து வந்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குறைவை நிறைவாக்கினார்கள் தெரியுமா? மக்கேதோனியாவில் இருந்து வந்தவர்கள் பவுலுடைய குறைவை நிறைவாக்கினார்கள். நான் இன்னொரு வார்த்தையும் சொல்றேன். நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை வாசிச்சீங்கன்னா அங்கேயும் சொல்லுவாரு, ஆரம்பத்திலே சுவிசேஷ விஷயத்திலே கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் உடன்பட்டது போல வேற எந்த சபையும் உடன்படவில்லை என்று சொல்லுவாரு. பிலிப்பு பட்டணம் எங்க இருக்கு? மக்கேதோனியாவில் இருக்கு. அப்போ மக்கேதோனியர்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக ஃபைனான்ஸ் சப்போர்ட்டாராக இருந்திருக்காங்க. பவுலுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட பொருளாதார குறைவுகளை நிறைவாக்கியது யார் என்று சொன்னால் மக்கேதோனியர்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை மக்கேதோனியாவுக்கு போயிருக்கும் போது மாத்திரமல்ல, அவர் மற்ற ஊர்களில் போய் ஊழியம் செய்யும் போது கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் குறைவுகளை நிறைவாக்கினது யார் என்று சொன்னால் மக்கேதோனியர்கள். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது குறைவுபட்டேன்.
அந்த வார்த்தையை பாருங்க, நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது. எப்படி? உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். அப்போ பாருங்க, பவுலுடைய ஊழியத்தில் எவ்வளவு உறுதுணையாக மக்கதோனியர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் இன்னொன்று சொன்னேன், பவுலுடைய ஊழியத்தில் அடி, காவல், கட்டு எல்லாம் வந்த பொழுது மக்கதோனியனாகிய அரிஸ்தருக்கு கூட இருக்கிறாரு, காய்வு கூட இருக்கிறாரு. நம்ம அதை படித்தோம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மக்கதோனியர்கள் பவுலுடைய ஊழியத்தின் பொருளாதாரத்திலையும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள். குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் ஊழியக்காரனுக்கு ஏற்படுகிற குறைவுகளை நிறைவாக்குகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்வாரு, அதை நீங்க தயவு செய்து எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய வார்த்தை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தீத்து 3வது அதிகாரம் 14ஆம் வசனம், நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பழகணுமா? குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகணுமா? நான் இப்படி சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கணுங்க. என்ன பழக்கம் இருக்கணும்? இல்லைன்னா நீங்கள் அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தவான்களின் குறைவை நிறைவாக்குகிறவனாக நீ இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் குறைவுபட்ட பொழுது அந்த குறைவை நிறைவாக்கினவர்கள் மக்கேதோனியர்கள். இங்கு தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறாரு, நம்முடையவர்களும் குறையை நிறைவாக்குகிறதற்கு பழகட்டும், நற்கிரியைகளை செய்து பழகட்டும். அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் பழக்கி விடுவாங்க. நீ இப்படி வளரும்போது நீ இப்படியெல்லாம் செய்யணும், ஆண்டவருக்காக இப்படி வாழணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளை அப்படி பழக்குவிப்பாங்க. பவுல் அதான் சொல்றாரு, நம்முடையவர்களும் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும், குறைவுகளை நிறைவாக்குகிறதற்கு ஏதுவாக. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது குறைவுபட்டார். அந்த குறைவை நிறைவாக்கியது யார் தெரியுமா? மக்கேதோனியாவிலிருந்து வந்தவர்கள் தான் பவுலுடைய குறைவை நிறைவாக்கினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.